இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. இப்போ திரு கார்த்திக் மனோகரனுடைய நேர்காணல்களுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, அரசியல் துறையில் இந்த தமிழீழ அரசியல் துறைங்கிற அமைப்பு அதனுடைய இதிலிருந்து வர்றதில் திரு சீமான முழுமையாக அவங்க அவருடைய பங்களிப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். கார்த்திக் மனோகரன் போன்றவர்கள் வந்து நேரடியாக அவங்க வந்து உறவினராக இருக்கலாம், ஆனால் ரத்த சம்பந்தத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் அமைப்பு, களத்தில் இருந்தது தான் அப்படிங்கிற விமர்சனங்களையும் அவங்க முன்வைக்கிறாங்களே. ஓகே, நான் வந்து அருணா அக்கா, மனோகரண்ணா இவங்களோட குடும்ப இஷ்யூஸ்க்குலாம் நான் போக விரும்பல. எனக்கு 2 பேருமே தெரியும், எனக்கு 2 பேருமே தெரியும். கார்த்திக் எனக்கு நேரடியாக பழங்க. நான் டென்மார்க் போகும்போது அவங்க பார்த்து சந்திச்சிருக்கு. லண்டனில் அருணாக்கா அவங்களை என்ன சந்திச்சிருக்காங்க பல தடவை. இவங்களை குடும்பமாகவே எனக்கு தெரியும். அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள என்ன இஷ்யூஸோ அது எனக்கு தேவையில்லை, அது நான் போக போகிறதும் இல்லை. இந்த போராட்டம் குறித்து சீமான் பேசக்கூடிய பொய்கள், இத்தனை வருஷமாக அவர் வந்து ஒரு பொய்யால் ஒரு 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 ராஜாங்கத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காருல, அதை உடைக்கிறதும் அதை பொய்ன்னு கடைசி வரைக்கும் சொல்கிறது மட்டும்தான் என்னோடது. இதை தாண்டி இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து அதுவும் வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் வந்து லெட்டரேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா, நானும் போட்டுக்கலாம், தமிழில் விடுதலை புலிகள்னு போட்டுற முடியும். நான் அவர்களுக்கும் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் அங்கே இல்லைன்றதை அவங்க மறுக்க முடியுமா? இல்லை அந்த வீடியோ என்கிட்ட இல்லையா, இல்லை அந்த ஃபோட்டோஸ் இல்லையான்றதை மறுத்துற முடியுமா? நான் சீமானுக்கு பண்ணுற சேலஞ்சு தான் அவங்களுக்கும் பண்ணுறேன். லெட் மீ ஷோ யூ. என் கூட உட்காருங்க, ஆர்கியூ பண்ணுங்கள். இது நடந்துச்சா நடக்கலையா, ஃபேக்டை மட்டும் பேசுங்க.